இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். ஓம் நமச்சிவாய். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் இது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், அந்த புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அது தோஷமா யோகமா? சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தா திருமண விவகாரத்துல ரொம்ப பஞ்சாயத்தான விஷயமா இருக்கும்லாம் சொல்லுவோம். திருமண தாமதம், அதுல ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகள், இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது சனி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கோள்கள் இணைவால் ஏற்படக்கூடியது இந்த புணர்வு அப்படின்றது. புணர்வு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். புணர்வு அப்படின்றது இணைதல் அப்படின்றது. அதுக்கு ஏதனும் ஜோதிட கிரந்தங்கள்ல விளக்கம் இருக்கா? அது யோகமா வேலை செய்யுமா தோஷமா வேலை செய்யுமா அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு ஜோதிட கிரந்தங்கள் எதுவும் சொல்லுதான்னு கேட்டீங்கன்னா உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லே காரி லாபத்தில், காரினா சனி, சொல்லே காரி லாபத்தில், காரினா சனி லாபத்தில், சூழ்ந்தே மதியுடனே எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மாந்தர்க்கு உண்டாகும். சொல்லே காரி லாபத்தில் சூழ்ந்தே மதியுடனே சேர்ந்திருக்க எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மாந்தர்க்கு உண்டாகும். சொல்லும் நாலாறில், சொல்லும் நாலாறில், 4 6 சனியுடன் சேர்ந்தாலும் உண்டாகும். யாரு? மதி. மதின்னு சொல்லக்கூடியது சந்திரன். லாபஸ்தானத்துல சனியோட இருந்ததுன்னா எல்லா பொருளும் மாந்தர்க்கு தனம் பூமி இயல்பாய் உண்டாகும்னு சொல்லு. அதே சனி சந்திரனோட 4 6 இருந்ததுன்னா இதே மாதிரிதான், எல்லா பொருளும் கிடைச்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது ரொம்ப சாதாரணமா இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். சனி சந்திரனோட இணைவு லக்னத்துல லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா கிடைச்சிரும்னு சொல்லு. அது லக்ன ஆதிபத்தியத்துக்கு என்னென்னலாம் ஜோதிட கிரந்தங்கள்லாம் சொல்லல. சந்திரன் சனி லாபத்துல இருந்தாலும் 4 6 இருந்தாலும் இயல்பா எல்லா பொருளும் தனபூமி ஈஸியா கிடைச்சிரும், தேவையானது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, எல்லை தாண்டி தனம் புதைப்பான். என்ன பாருங்க, எல்லை தாண்டி தனம் புதைப்பான் எவனுக்கில்லை நிதிதானே. நிதினா பாக்கியம். 9ஆம் இடம் என்ன சொல்றோம்? பாக்கியஸ்தானம். திருப்பி அந்த பாடல் சொல்றீங்களா? சொல்லே காரி லாபத்தில் சூழ்ந்தே மதியுடனே எல்லா பொருளும் தனம் பூமி இயல்பாய் மாந்தர்க்கு உண்டாகும். சொல்லும் நாளாரில் சனியுடன் சேர்ந்தாலும் உண்டாகும். எல்லை தாண்டி தனம் புதைப்பான் இவனுக்கில்லை நிதிதானே அப்படின்றான். என்ன எல்லை தாண்டி தனம் புதைப்பான்? வர்றது எல்லாத்தையும் இவரே வச்சுக்குவாரு, யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. பெரும் பொருளுதவி யாருக்கும் செய்ய மாட்டார். அன்னதானம் செய்ய மாட்டார், தர்மம் செய்ய மாட்டார். அதெல்லாம் செஞ்சா பாக்கியம் கிடைச்சணும் இல்லையா? அதனால சொல்றான் இவனுக்கு இல்லை நிதிதானே, பாக்கியம் இல்லைன்னு சொல்றான். அப்ப சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தா அது யோகமாவும் சொல்லப்படுது, இவரே வச்சுக்குவார். ஆனா செலவு பண்ணுவார், அது நமக்கு தேவையில்லை. அந்த செலவு பண்றாரு பண்ணாம போறாரு, அவனுக்கு கிடைச்சிருது இல்லையா? சோ இது யோகம் தானே. இப்படி ஒரு பாயிண்ட் உண்டு. அதே மாதிரி சனிச்சந்திரன் அப்படின்றதுக்கான அமைப்பு, சந்திரன் என்பது மாத்ரு காரகன், தாயை சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிரகம். மதி அப்படின்றது புத்தியை சொல்லக்கூடியது. அவன் நல்ல மதி கொண்டவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிந்தை. மதி என்றால் அழகு. சமயோஜித புத்தி. மனோகாரகனாகிய சந்திரன் சனி பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள் இணையும் போது இந்த சனி ஆகிய இருள் கிரகம் அந்த சந்திரனை தன்னுடைய இருள் தன்மையால் பாதிப்படைய செய்கிறது என்றால், அந்த மதி எனக்கூடிய சந்திரனின் காரகம் பாதிக்கப்படுகிறது. இதான் சார் முக்கியமான பாயிண்ட். இது யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் இது கரெக்ட் அப்படின்னா, நல்லா பொருந்தும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சந்திரன் முக்கியமான பாவாதிபதிகளா வரும்போது,
இப்போ மீன லக்னத்துக்கு சந்திரன் யாரு? பூர்வ புண்ணியாதிபதி. ஆனா அதே மீன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அப்படின்றது யாரு? 9க்கு அதிபதி செவ்வா. சரியா? இப்ப நம்ம ஏன் செவ்வாயை கொண்டு வரோம் அந்த இடத்துல அப்படின்னா, பாக்கியஸ்தானம் நல்லா இருந்து அந்த சந்திரனை செவ்வா பார்த்திருக்கு. இந்த சனி அந்த சந்திரனோட இணைவு பெற்ற நிலையில் இந்த செவ்வாய் வந்து அதை பாக்குறாரு அப்படின்னா, அங்க இந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆயிடும். அதாவது விதி விலக்காயிடும். புனர்பா வேலை செய்யாது. சனி சந்திரன் மீன லக்னத்துக்கு சேர்ந்திருக்கு. குறிப்பிட்ட பாகைக்குள்ளார சேர்ந்திருக்கு. அதை செவ்வாய் பார்த்திருக்காரு பாக்கியாதிபதி அப்படின்னா அங்க அடிபட்டுரும். அதை லக்னாதிபதியாகிய குரு பகவான் பார்த்திருக்காரு அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல விதி விலக்கு தான். இது மீன லக்னத்துக்கு. சரிங்களா? இதே மேஷ லக்னத்துக்கு முக்கியமான கேந்திராதிபதியாகிய சந்திரன் காரகனில் 4ஆம் அதிபதி தாய்க்கு அதிபதியாக வரார். அதே வந்து மேஷத்துக்கு பாதகாதிபதி சனி அந்த இடத்துல சேர்ந்து சந்திரனை பாதிப்புக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அதேதான். அந்த இடத்துல ஒளி பொருந்திய சந்திரன், அதாவது சூரிய கேந்திரத்தில் பௌர்ணமின்னு சொல்றோம். அந்த இடத்துல சந்திரனுடைய பவர் சூரியனுக்கு சப்தமமா இருக்கிற பட்சத்துல, அல்லது வளர்பிறை பஞ்சமி திதிக்குள்ளார சந்திரன் இருந்து அந்த இடத்துல சனி சேரும் போது, அதே மேஷ லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் பார்த்திருந்தார் அப்படின்னா இங்கேயும் அது விதி விலக்கு தான். ஈவன் குறிப்பா இந்த சந்திரன் எந்த லக்கணத்துக்கெல்லாம் பாதிப்படைய கூடாது அப்படின்னா மீனம் மேஷம். மீனம் மேஷம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கடகம், விரையாதிபதியாக இருந்தாலும் சுபாதிபத்தியம் பெறக்கூடியவர் சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் பாதிப்படையக்கூடாது. அதே மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்னதான் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஆதிபத்திய ரீதியாக சுபகிரகமாகவே அனுசரிக்கப்படுகிறார் சந்திரன். அந்த இடத்துல சந்திரன் பாதிப்படையக்கூடாது. யாருக்கு? விருச்சிக லக்னத்துக்கு. அதே தனுர் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாகிய குரு பகவானுக்கு கடுமையாக பாதிப்பை செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் இல்லை. நட்பு கிரகமாக வரார். அப்ப மீனம், தனுசு, மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, இந்த 6 லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து சனியோட இருளடையக்கூடிய அமைப்பில், அதாவது ஒரே நட்சத்திர சாரத்துல நிக்கிறது, ஈவன் 3 டிகிரிக்குள்ளார நிக்கிறது. இந்த அமைப்புகள்ல இந்த சந்திரன் வந்து தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய தன்மைக்கு போயிடுவார். இருள் கிரகமான சனியால் அப்படின்னு சொல்றோம். இதை சப்தமமா பாத்துக்கிறாங்க அப்படின்னாலும் இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதாவது எக்ஸாக்டா ரொம்ப பாதிப்புக்குள்ளார இருக்கும் சந்திரன் சொல்ல முடியாது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதோட தாக்கம் இருக்கும். முக்கியமாக சந்திரனுடைய பாதிப்பு சனி கிட்ட ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மீனம், மேஷம், அதே மாதிரி கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, இந்த 6 லக்னங்களுக்கு இந்த சனியால் பாதிக்கப்பட்ட சந்திரனுடைய ஆதிபத்திய காரகம் பாதிக்கப்படும். ஏன்னா அவன் வந்து மனோகாரகன், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எதுவுமே அவங்களால டிசைடிங் அத்தாரிட்டிக்குள்ளார வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுல சாரம் அப்படின்னு சொல்லும்போது சனி வந்து எங்கேயோ இருந்தாலும் சந்திரன் சனி காலில் நிக்கிறாரு அப்படின்னா இந்த பாதிப்பு வருமா அப்படின்னா ஒரு 3வது நிலையா சொல்லலாம். 2வது நிலையாக பார்ப்பது, சனி சந்திரனை பார்ப்பது. 3வது நிலையாக படிநிலை தான். அதோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா விசேஷ குணம் அப்படின்றது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனத்துக்கெல்லாம் சனி பாதகாதிபதி கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்புள்ளார போறார். அதனால சனி சாரத்தை சந்திரன் பெறும்போது இந்த பாதிப்புக்குள் வருவார். சோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதைதான் அந்த புணர்வுக்குள்ளார கொண்டு போறோம். என்னன்னா மனம் பாதிக்கப்பட்டால், சிந்தை பாதிக்கப்பட்டால் தவறான ஈடுபாடுகள், செயல்பாடுகளுக்குள்ள மனித மனம் செல்லும். அப்ப சந்திரன் தெளிவா இல்லை அப்படின்னா இது இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளார போவாங்க. சனியை போல் ராகு, இதே இருள் செய்யக்கூடிய அமைப்புக்குள் சந்திரன் ராகு வந்துருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். புணர்புன்றது சனி சந்திரனை மட்டும் தான் சொல்றோம். ஆனா ராகு ஒரு அடிஷனல் பாயிண்டா சொல்றேன். இது அந்த பாயிண்ட்ல ராகுக்குள்ளார சந்திரன் ரொம்ப நெருங்கிய பாய்க்குள்ளார தான் இதே மாதிரி அமைப்புகள் ஏற்படும், கடுமையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விதிவிலக்குகள் உண்டா அப்படின்னா உண்டு. எப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வக்கர நிலையில் இருந்தால், சனி பகவான் வக்கர நிலையில் இருந்தால் சந்திரனுடைய பாதிப்பின் அளவீடு குறைகிறது. அந்த இடத்துல தாக்கம் குறைவா இருக்கும். சனி அந்த இடத்துல வக்கரமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது ஒரு விஷயம். சரி, வேற ஏதான விதிவிலக்குகள் உண்டா? சந்திரன் உச்ச வீடுகளிலோ
அல்லது மூல திரிகோண வீடுகளிலோ ஆட்சி வீடுகளில் இருந்தால் இந்த சனியின் தாக்கம் என்பது கடுமையாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எப்படி? அப்ப சந்திரன் ஆட்சி அப்படின்றது கடகத்துல, மூல திரிகோணம் என்பது 3 டிகிரிக்கு மேல ரிஷபத்துல, ஈவன் அந்த இடத்துல உச்சமா 3 டிகிரிக்குள்ளார இருந்தாரு அப்படின்னா எங்க? சந்திரன் ரிஷபத்துல இருக்கணும், கடகத்துல இருக்கணும். இது விதிவிலக்கு. அல்லது சந்திரனின் சுபாதிபத்திய லக்னங்களுக்கு யோக பாக்கியாதிபதி அல்லது லக்னாதிபதி பார்வையில் இருக்கும் பட்சத்தில் இது விதிவிலக்காகவே அணுகப்படுகிறது ஜோதிடத்துல. ஜோதிட கிரந்தங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போனீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். நெகட்டிவான பாடல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார கொண்டு போனோம்னா நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால அது வேண்டாம். பாசிட்டிவ் மட்டுமே பேசுங்க. சரியா? சோ இந்த சந்திரன் பாதிப்புக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் சந்திரனுடைய யோக பாக்கியம் செய்யக்கூடிய லக்னங்களுக்கு, அதாவது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு சந்திரனுடைய அமைப்பு யோக பாக்கியாதிபதிகளின் இணைவோ பார்வையோ அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நல்லது. இணைவு என்பது சனிக்கும் சந்திரனுக்கும் இடையில எதனா கிரகம் இருக்கணும். அந்த இடத்துல குரு இருந்துருச்சு, அந்த இடத்துல வந்து செவ்வாயோ இருந்துருச்சு, சூரியன் நடுவுல வந்துருச்சு அப்படின்னா சூரியனால கூட சந்திரனுடைய ஒளி இழக்கப்படும். ஆனா சூரியன் சுபாதிபத்தியம் பெறும்போது சந்திரனுடைய காரகத்தை சூரியன் எடுத்துக்கொள்ளும். நெகட்டிவான பலனை செய்ய மாட்டார். ஆனா அந்த சனி செய்யும். ஏன்னா கடக லக்னத்துக்கு முழு மாரகாதிபதி இப்படி வந்துருவார். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, பாதகாதிபதி ஆனாலும் சந்திரனுடைய ஆதிபத்திய காரகம் தந்தையை சொல்லக்கூடியது. சனி அங்க உள்ள போயிட்டார் அப்படின்னா கெடுத்து சின்னம் ஆகிடும். சோ இதுதான் சார் புணர்வு அப்படின்றது. இதே வந்து அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரிஷபத்துக்கு சேர்ந்திருக்கு சனி சந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனோட காரகம் நமக்கு தேவையில்லை, கெட்டா நல்லதுதான். ஆனா அந்த புணர்வின் தாக்கம் என்பது ஆதிபத்திய காரக ரீதியாக செய்யும். அப்ப அங்க சகோதர பாவம் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படும். மனோகாரகன் அப்படின்னு சொல்லும்போது காமனா வந்துருது. எல்லா 12 லக்னங்களுக்கும் ராசிக்கும் மனோகாரகன் பாதிப்படைகிறார் சனியால் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்பவுமே தொந்தரவு நிலைகள்லயே இருப்பாங்க. இவங்கள்ட்ட டிசைடிங் அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா முடிவு எடுக்க தெரியாது. உங்களுக்கு குழப்பவாதியாவே இருப்பாங்க. சோ குறிப்பாக 7ஆம் அதிபதியாகவோ, ஈவன் மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், இந்த இடத்துல லக்னாதிபதியாவே சனி இருந்தாலும் கூட ஒரு தாமத திருமண நிலை அல்லது திருமணத்துக்கு முன்பாகவே சில ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அல்லது ஒரு குழப்ப நிலைகள், ஒரு தடுமாற்ற நிலை, திருமணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விரக்தியை தரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து தரக்கூடியது இந்த புணர்வு அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா மகர லக்னத்துக்கு ஈவன் அது 2ஆம் அதிபதியும் கூட. கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி. இந்த இடத்துல இது வக்கரமாயிட்டார் சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சற்றே தனது நெகட்டிவ் பலன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அந்த சந்திரன் வெளியே வந்து அவங்க டிசைடிங்ல ஒரு ஒரு குழப்ப நிலையில இருந்து வெளியே வந்து அந்த நபர் காணப்படுவாங்க, அந்த ஜாதகர். சோ ஒரு ஜாதகத்தை அணுகும் போது ரொம்ப தெளிவா அணுகணும். ரொம்ப கவனமாவும் ரொம்ப தெளிவாகவும் இந்த பாகை விலகல் வித்தியாசத்தை எப்படி இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் அந்த சந்திரன் சனியை பார்த்துருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப யூனிக்கா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அது ரொம்ப இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான காம்பினேஷன். புணர்வுனாலே ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே கருதப்படுகிறது. ஏன் நம்ம இதை அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா, ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு ஈஸியா போயிட்டு சில தோஷங்கள் அவங்க கண் முன்னாடியே தெரியும். புணர்வு தோஷம்னா எல்லாருமே சொல்லக்கூடிய அமைப்பாயிடுச்சு. இப்போ செவ்வாய் தோஷம்னு எல்லாருமே சொல்றாங்க வாயால. அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் அது தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தர்ம கர்மாதிபதியா அவங்க வாயில ஈஸியா வந்துருது, சாமானியர்களுக்கு வந்துருது. அப்ப அதுக்குள்ளார ஆய்வு தேவையா அப்படின்னா கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு, இந்த அவேர்னஸ் அப்படின்றது ஜோதிடர்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப அந்த புணர்வுன்றது எப்படிலாம் வேலை செய்யும், எந்தெந்த லக்கணங்களுக்கு வேலை செய்யும், இயல்பாவே சனிச்சந்திரன் வந்து சில ஸ்தானங்கள்ல சேர்ந்திருந்ததுன்னா பெரிய நெகட்டிவிட்டி செய்யறது இல்லைன்ற மாதிரி ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது. அதுக்கான விதிவிலக்குகள் நிறைய உண்டு. அதை குரு பார்த்திருக்கார். லக்ன ஆதிபத்தியத்துக்கு 5, 9க்கு அதிபதிகள் பார்த்திருக்காங்க. சனி நிக்கிற டிகிரிக்கும் சந்திரன் நிக்கிற டிகிரிக்கும் இடையில ஏதான ஒரு நல்ல கிரகம் நிக்குது அப்படின்னா இந்த சனியால அந்த சந்திரன் பாதிக்கப்படுறது இல்ல. சந்திரன் திக்கு பலத்துல இருக்கார், ஸ்தான பலம் வாங்கியிருக்கார், சனி அங்க வக்கரமாயிருக்கார். இப்பேற்பட்ட மாறுபட்ட நிலைகள் என்ன, அப்போ விதி விலக்குகள் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது விதிகளை மதிப்பது தவறில்லை, விதிகளை பொருத்தி பார்ப்பதில் வேறெந்த தவறும் இல்லை. அது ரொம்ப முக்கியம். விதி விலக்குகளை பொருத்தி பார்க்கணும். ரூல்ஸ்ன்றது
ஒரு இடத்துல உடைப்படும். என்னடா இது இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சோமே, நம்ம இந்த ட்ராக்ல யோசிச்சா இது என்னடா ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு கிரகம் அங்க வக்கரமாயிருக்கும். சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது, சனி வக்கரம் ஆயிடுச்சுன்னா இல்லையா? சோ இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம வந்து ரொம்ப ஜோதிடர்கள் தீர்க்கமாக ஆய்வு செய்து சாமானிய மனிதர்களுக்கும் நம்மளுடைய பலன் கூறுவதிலிருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத நான் வந்து இந்த அடிப்படையா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, இந்த சனிச்சந்திரன் திருமணத்துல மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணுமானா இல்ல. அது என்ன ஆதிபத்தியத்துக்கு அதிபதியோ, என்ன காரகத்துல போய் நிக்குதோ, அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கணும். நட்சத்திர கால் கொடுத்த கிரகம், ஈவன் என்ன திசை நடக்குது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். அப்பதான் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அளவீடு, அந்த தோஷ அமைப்பினுடைய அளவீடு புலப்படும். இவ்வளோ அளவுக்கு இது செய்யும் அப்படின்னு. ஈவன் அங்க சனி திசையே நடந்துச்சுன்னா சந்திரனால புண்ணியமே இல்லாத போயிடும். அது ஆனா என்ன லக்னம், என்ன ஆதிபத்தியத்துக்கு சந்திரன் அதிபதியா வரும்? அஷ்டமாதிபதியா இருந்தாருன்னா வெளிநாட்டுல இருப்பான். சுபாதிபத்தியமா இருந்தானா, தனுசு லக்னமா இருந்தா வெளிநாட்டுல இருப்பான். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரியான மாற்று சிந்தனைகள், நம்ம ஜோதிட திறன், ஆய்வு திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஜோதிடர்களுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். அப்ப அந்த புணர்வுன்றதனுடைய ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.